அந்த நீர்நிலை தண்ணீரை தேக்குவதற்கான அற்புதமான பணியை அப்துல் கலாம் உதவும் கரங்கள் முன்னெடுத்து இந்த பணியை செய்கிறது. ஹோண்டாய் நிறுவனமும் எக்ஸ்னோரா நிறுவனமும் அதற்குரிய சாதனத்தையும் ஓட்டுநரையும் இலவசமாக வழங்கியுள்ளது. அதற்குரிய பெட்ரோல், டீசல் பெட்ரோல்களை மக்களுடைய நன்கொடை மூலமாக பெற்று இந்த பணியை இன்று 14வது நாளாக வெகு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே இது போன்ற ஒரு அழகான ஏரியை, மிகவும் பாலடைந்து முள் காடாக இருந்த இந்த ஜேபிஎம் நகர் ஏரியை மிக சிறப்பாக அழகுள்ள ஒரு பூஞ்சோலையாக மாற்றக்கூடிய மிக அற்புதமான பணியை 14 நாட்களாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3 பறவை திட்டுகளை அமைத்து இந்த ஏரியை சுற்றி மிக அருமையான ஏரி கரையை அமைத்து மக்களுடைய ஒத்துழைப்போடும் மிக அருமையான டிரைவர் ரமேஷ் அவர்கள் நேரங்காலம் பார்க்காமல் அவருடைய சொந்த வேலைக்கு கூட 7 மணிக்கெல்லாம் வரமாட்டார். 7 மணிக்கெல்லாம் வந்து டைம் பாராமல் மாலை வரை மிக சிறப்பாக இந்த பணியை கூலிக்கு மாரடிக்காமல் ஒரு தொண்டாக அவரும் செய்கிறார்கள். ஆகவே இந்த அப்துல் கலாம் உதவும் கரங்கள் அறக்கட்டளை ராஜா அவர்கள் இதுக்கு முன்பு அதை வீடியோ போட்டிருக்கிறார். இந்த ஏரி எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி இருக்குதுன்னு போட்டு இருக்கிறாரு. இனி எப்படி இருக்க போகும் என்பதை ஒரு 2 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்த்தார்களால் இந்த பாலைவனம் ஒரு சோலைவனமாக காட்சியளிக்கும் என்பது உண்மை. அது சத்தியமான வாக்கு. மழை பெய்தால் இந்த ஏரி மிக அற்புதமாக இருக்கும். இன்றைய அரசாங்கம், விஜயினுடைய அரசாங்கம் திருப்பத்தூர் ஏரியை ஒரு போட் ஹவுஸாக மாற்றி அதை சுற்றி கரையமைத்து கடை கட்டி அந்த பணியை உதவும் கரங்கள், அப்துல் கலாம் உதவும் கரங்கள் அவரிடம் ஒப்படைத்தால் அது மிகப்பெரிய நகராட்சிக்கு லட்சக்கணக்கான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பணியை அவர்கள் செய்வார்கள். விஜய் அரசாங்கம் இதுபோல தொண்டு நிறுவனத்திடம் அதை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் முன்கூட்டியே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே திருப்பத்தூர் ஏரியில் ஒரு பறவை தீட்டு இருக்கிறது. அதில் மீன் வளர்க்கலாம், போட் ஹவுஸ் பண்ணலாம். திருப்பத்தூர் ஏரியை சுற்றி கடைகள் கட்டி, ஆயிரக்கணக்கான கடைகள் கட்டி அதை மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனமாக அதை மாற்றி காட்டலாம், சோலைவனமாக மாற்றலாம். திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் விஜய் கட்சியை சார்ந்த திருப்பதி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்கள் மூலமாக இந்த பணியை ராஜா போன்ற தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்தால் பல லட்சங்கள் வருமானம் உள்ள அந்த பணியை மிக சிறப்பாக செய்து முடிப்பார் என்பதை நான் ஒரு வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு நான் முன்வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த திருப்பத்தூர் ஜேபிஎம் நகர் ஏரி எப்படி இருந்த ஏரியை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். இதை பார்த்து வீடியோவில் முகம் தெரியாதவர்கள் எல்லாம் 5000, 2000, 10,000 என்று அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்தை வீண் செலவு செய்யாமல் தன்னுடைய சொந்த நிலம், சொந்த வீடு கூட அந்த மாதிரி பணியை செய்ய மாட்டார். ஆனால் இதை இரவு பகலாக கண்முழித்து இந்த வேலை வெகு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். நண்பர்களுடைய உதவியோடும், நண்பர் ரவி அவர்கள், பெரியகரத்திலிருந்து வருகின்ற சத்தியமூர்த்தி அவர்கள், இப்படி பல்வேறு நண்பர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எந்த ஒரு பைசா வில்லங்கம் இல்லாமல் தன்னுடைய சொந்த காசையும் இதில் பயன்படுத்தி இன்றைக்கு கூட அவருடைய தாயார் அந்த ஓய்வூதிய அந்த இதில் வரக்கூடிய என்னது ஓஏபி படத்தில் ஒரு 1000 ரூபாய் தன்னுடைய மகனை பணியை பாராட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது உடம்பே புல்லரிக்கிறது. ஆகவே இந்த பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊர் மக்களும் தொண்டு நிறுவனங்களும் செல்வம் படைத்தவர்களும் இவர்களுக்கு உதவி செய்ய 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 இந்த ஊர் மேலும் மேலும் வளரும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக செய்து நான் கூறிக்கொள்கிறேன். பாரதி சொல்லுவான், நிதி முகிர்ந்தவர் பொற்குமை தாரி. நல்ல பணக்காரனாக இருக்கிறவங்க பொண்ணாக தங்கமாக கொடுங்க. நிதி குறைந்தவர் காசுகள் தாரி. நிதி இல்லையா, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. ஆற்றல் மிகுந்தவர் உழைப்பினை நல்கிறது. சக்தி உள்ளவங்க சின்ன சின்ன வேலையை செய்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எதுவுமே இல்லையா, வாய் சொல்லாவது தாருங்கள். வாயில் வந்து நல்ல வேலை செய்யிருப்பா, நீ பாராட்டு, நீ நல்லா இருப்ப, நீ நீண்ட நாள் வாழ்வ, அந்த பணியை தான் நான் செஞ்சுருக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக பொருளாதாரம் கொடுக்கல,
ஒவ்வொருத்தருடைய நல்ல செயலையும் பாராட்டுகின்ற அந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்துள்ளார். நல்ல ஒரு மாணவன், மிக சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டு வருகிறார். மேலும் மேலும் இவர் இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் நல்ல பேர். ஏன்னா இவர் வாழ்நாள் பூரா எதை விட்டு விட்டு போகிறார் என்றால், இந்த பணி ராஜா உள்ளவரை, ராஜா இருக்கும் வரை, ராஜா இல்லாதவரை கூட இந்த ஏரி ராஜாவினுடைய பெயரை சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவரவர்கள் தங்களால் இயன்ற எவ்வளவு ₹1 என்றாலும் சரி, ₹10 என்றாலும் சொல்லி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறார்கள். ஆகவே பாரதி சொன்னதைப் போல, ஏதும் மற்றவர்கள் அவரை திட்டாதீர்கள், அவரை வையாதீர்கள், அவருக்கு தொல்லை தராதீர்கள். உதவி புரியவில்லை என்றாலும் கூட உபதரம் கொடுக்காமல் இருக்குங்கள். அவருடைய நற்செயலை பாராட்டுங்கள். நீங்களும் நன்றாக இருப்பார், அவர்களும் நன்றாக இருக்கும், ஊரும் நன்றாக இருக்கும், உலகமும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி மேலும் இந்த பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.